இறை இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, தன்னோடு இருந்து பயிற்சி பெற்ற பின் அதிகாரப்பூர்வமாக மக்களிடையே மீட்பு பணியாற்றி இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்ட 12 இவர்கள் சீடர்கள் என்றும் திருத்தூதர் என்றும் அல்லது வெறுமனே 12 என்றும் நற்செய்தியில் குறிப்பிடப்படுகின்றன. இந்த 12 திருத்தூதர் வழியாக திரு அவை என்கின்ற புதிய இஸ்ரேல் உருவாகிய இயேசுவின் இறையாட்சி பணியை தொடர வேண்டும் என்பதுதான் இயேசுவின் திட்டவட்டமாக இருந்தது. எனவே சீடர்களின் அழைப்பின் வழியாக 2 அடிப்படை நோக்கங்களை இயேசு அதிகாரப்பூர்வமாக நிலைநாட்டுகிறார். முதலாவதாக, அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும், அதாவது அவர்கள் தம்மோடு நெருக்கமாக வாழ வேண்டும். அழைப்பின் 2வது நோக்கம், இயேசுவோடு சீடர்கள் கொண்டிருக்கும் நெருக்கத்தின் விளைவாக அவர்கள் நற்செய்தியை பறைசாட்ட வேண்டும், அதாவது இயேசுவின் பாணியில் இறையாட்சி மதிப்பீடுகளை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். இறையாட்சி மதிப்பீடுகளுக்கு எதிராக சமூகத்தில் மலிந்திருக்கும் தீய சக்திகளை அகற்ற வேண்டும். மனிதத்தை குலைக்கும் ஜாதி, வன்முறை, பெண் அடிமைத்தனம் போன்ற சமூகத்தின் தீய சக்திகளை எதிர்க்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்திப்போம்.